அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கெலாம் நம்ம தொடர்ந்து சொல்யூஷன் போட்டுகிட்டே வரோம். மொத்தத்தையும் சால்வ் பண்ணிடணும் அப்படின்றது தான் பிளானு. அதுக்கு முன்னாடி இது மட்டுமே போதாது. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நல்லா வேகமாக ஒரு 1 மந்தில் மொத்தத்தையும் புரட்டிடணும். அது ஒரு ட்ராக்கு, இது ஒரு ட்ராக்கு. இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிறது நடத்தினாலும் அந்த மாடலில் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் பார்த்து அதுவும் வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ப்ளஸ் அந்த மாடல்து இதெல்லாம் டிஎன் செட்டுக்கு ஆல்ஃபர் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்த வீடியோஸ் கலெக்ஷன். இதை நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புக்லெட்டாக போட்டு என் கையில் கொண்டு வந்து கொடுத்து எனக்கே ஷாக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இயர் போட்டிருப்பேன், எந்த இயரில் கேட்டது கொஷின், அதோட ஆன்சர். சரிங்களா? இந்த புக்லெட் வந்து பாருங்கள், டிஎன் செட்டு 2017 கேட்ட ப்ராப்ளம் இது, ஆப்ஷன்ஸு. இதை நான் சால்வ் பண்ணியிருப்பேன், வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ பார்க்க டைம் ஆகுதுன்றவங்க டக்குன்னு அந்த புக்லெட் வாங்கி நான் பார்த்துக்கிறேன் சார், புக்கு கொடுத்துருங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, இந்த புக்கு பார்த்துட்டோம்னா டக்குன்னு நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இயர் போட்டிருப்பேன், சொல்யூஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டிங்களா சார்? இல்லை, நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறது. சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க, நேர்லேயும் வந்து சொன்னவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தோம் வீடியோ. அந்த கலெக்ஷன் தான் இது. இன்னும் ஃபுல்லாக சால்வ் பண்ணி இன்னும் 10 டேஸில் மொத்தத்தையும் முடிச்சணும்னு பிளானில் இருக்கும். அந்த மாதிரி வீடியோவே போட்டுட்டு வருவேன். இது கூட ஆட் பண்ணி கொடுப்பேன். இது வந்து 2016 கேட்டது, அதை சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீங்கள் புக்காக கொடுத்துருங்க, வீடியோ பார்க்க டைம் இல்லைன்றவங்க இதை வாங்கிக்கலாம். சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்தது அந்த மாடல் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் தியரி பார்த்து கொஞ்சம் கொடுத்துருப்பேன், சூஸு. இதெல்லாம் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஜிடிஆர்பிலையும் வந்திருக்கும், பட் இதுலேயும் அது சிலபஸாக இருக்குது. அந்த ஒரு ரீசன். நான் வீடியோ கண்டென்ட்டுங்க, டிஎன் செட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்த வீடியோ கண்டென்ட்டு. சரிங்களா? ரியல் கொஸ்டின் இதெல்லாம் பாருங்கள். இது வந்து 2017 கேட்டது, அதோட சொல்யூஷன் நல்ல டீப்பாக போட்டிருப்பேன். வீடியோ பார்க்க டைம் இல்லைன்றவங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை வாங்கி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. எக்ஸசைஸும் கொடுத்துருப்பேன். போனால் நானும் சில ப்ராப்ளம் வந்து இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குன்ற ப்ராப்ளத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸசைஸும் கொடுத்துருப்பேன். ஒரே யூனிட்லேருந்து இல்லை, எல்லாமே கலவை. இது இயர் கொஸ்டின்ஸு சொல்யூஷன் வேறு ஒன்றும் இல்லை. தியரியும் இருக்கும், ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணதும் இருக்கும், மாடலும் இருக்கும், எக்ஸசைஸும் இருக்கும். ஓகே, இது வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 8778084541. அதுக்கப்புறம் டிஎன் செட்டுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு 1174 1 மார்க் அடங்கிய புக்லெட்டு. அதுக்கு பின்னாடி கீ வச்சுட்டோம். ஸோ கீ இருக்கும், இந்த கீ பார்த்துக்கலாம். 1174 1 மார்க், கடைசி 1 மார்க். இது வந்து சார் நான் டிஎஸ் செட்டு படிச்சுட்டேன், நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றவங்க இருப்பீங்கல்ல, அவங்களுக்குன்னு இது ரெடி பண்ணது. எங்கே இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கொடுக்குறோம். ஒரு தொகுப்பு ஒரு 90% நாங்கள் சிலபஸ் கவர் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த மிஸ் பண்ணதையும் வீடியோ கண்டென்ட்டாக கொடுத்துட்டு வரோம். மிஸ் ஆகிருக்காது மேக்ஸிமம். இதில் பார்த்துட்டேன். இதில் வந்து தியரி பார்ட்டும் இருக்கும், ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற பார்ட்டும் இருக்கும், டைரக்ட் ரிசல்ட்டும் இருக்கும், டெஃபினிஷன் கேட்டிருப்போம், ஃபார்முலா இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டா ஓகே, டிஎன் செட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோன்ற ஒரு உணர்வு வரும். இந்த புக்லெட்டு இது வேணுன்றவங்க அதே நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார், இதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்றவங்க அதுவும் வாங்கிக்கலாம். சில பேர் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் கொடுங்க சார் மெட்டீரியல் கேட்டாங்க, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 2 பார்ட்டாக பிரித்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க 8778084541 8778084541 இது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பார்ட் 1 கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் பார்ட் 1 வந்து ரெடியாக இருக்குது, அனுப்பி வைக்கிறோம். பார்ட் 2 வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 வீக்கில் அதுவும் ரெடி ஆகிடும், பார்ட் 2. ஸோ கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் கம்ப்ளீட் மெட்டீரியல் தர முடியும். சரிங்களா? இப்போது மினிமல் பாலினாமியல் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன் செட்டில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அது சம்மந்தமான குழப்பத்தை தீர்க்கணுன்றது தான் இன்னொரு ப்ராப்ளம். அதே இதுக்கு முன்னாடி ஒரு மினிமல் பாலினாமியல் ஜோர்டான் பிளாக் கொடுத்துட்டா மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிக்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கொண்டு வந்து இந்த வீடியோவில் வைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா மினிமல் பாலினாமியல் எப்படி சொல்கிறது? மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா 4 ஆப்ஷனாக மினிமல் பாலினாமியல் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் எது இந்த மேட்ரிக்ஸோட மினிமல் பாலினாமியல் எது? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சொல்ல முடியும், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸும் சொல்ல முடியும், மினிமல் பாலினாமியலும் சொல்ல முடியும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேறு, மினிமல் பாலினாமியல் வேறு. ஓகேங்களா? இந்த மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஸோ ஆனால் இங்கே 4 இருக்குது, எது மினிமல் பாலினாமியல் அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. எப்பயுமே
மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு மினிமல் பாலினாமியல் இந்த 4 எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிமல் பாலினாமியல் வந்து கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து அந்த மினிமல் பாலினாமியல் எதுவோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் பிளேஸில் அந்த மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா அந்த பாலினாமியல் வேல்யூ 0 ஆகிடும். அதுதான் மினிமல் பாலினாமியலோட பியூட்டியே. மினிமல் பாலினாமியலில் கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து இன்புட் பண்ணிங்கன்னா அந்த பாலினாமியல் வேல்யூ 0 ஆகிடும். பாருங்கள், அதுதான் மினிமல் பாலினாமியலோட பியூட்டியே. இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா நான் சப்போஸ் இது மினிமல் பாலினாமியலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். பாருங்கள், p of x equal to x minus 3 into x minus 12. eigen values கண்டுபிடிச்சி eigen values அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மினிமல் பாலினாமியலில் வரும். ஸோ எதுன்னு பார்த்து எடுக்கலாம், அது ஒரு வே. அது இல்லாமல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த 4 எது அப்படின்னு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக மேட்ரிக்ஸ் கொண்டு வந்து இங்கே இன்புட் பண்ணலாம் பாலினாமியலில். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏங்கிற மேட்ரிக்ஸ் உள்ளே கொடுத்திங்கன்னா ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம் பாருங்கள், a minus 3 i இங்கே வந்து 1 இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல i போட்டுக்கணும். மேட்ரிக்ஸ் வடிவில் எழுதுகிறேன் 3i a minus 3i. இது எப்படி எழுதலாம், a minus 12i. எப்போ நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணுறீங்களோ எக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாறிடும் இந்த மினிமல் பாலினாமியல். ஓகே, ஏங்கிறது தான் கிவன் மேட்ரிக்ஸ், சரிங்களா, இதுதான் ஏ. இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், 0 ஆகுதா பார்க்கலாம். ஓகே, இப்போது ஏன்னு 7 4 -1 4 7 -1 -4 -4 4 -3i. ஸோ -3i 3 உள்ளே கொண்டு போயிடலாம் ஐயில். ஸோ 3 0 0 0 3 0 0 0 3. இது ஒரு செட்டு இன்ட்டு போட்டு இது ஒரு செட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வந்து 7 4 -1 4 7 -1 -4 -4 4 -12i. அப்போ டைரெக்டாக அங்கே உள்ள 12 கொடுத்துட்றேன். ஐங்கிறது 1 0 0 0 1 0 0 0 1 இல்லையா, அதில் வெளியே இருக்கிற 12 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்னாகும் 12 0 0 0 12 0 0 0 12. நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் போட்டிங்கன்னா டக்குன்னு ஸ்பீடாக போடலாங்க. நான் சொல்லிக் கொடுக்குறதுனால லேட் ஆகுது. அப்படியே இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், அப்புறம் இன்ட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், அப்புறம் வர மேட்ரிக்ஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 7 -3. ஃபஸ்ட்டு இந்த டயகனல்லாம் கழிச்சிடலாம். 7 -3 4, இங்கேயும் 4, இங்கே 1 ஆகிடுது. மற்ற எலமெண்ட்லாம் அப்படியே வரும். 4 -1 4, இங்கே வந்து 7 -3 4, மற்ற எலமெண்ட்லாம் அப்படியே வரும். 0 தானே மைனஸ் ஆகுது. ஸோ -4 -4 4 -3 1 ரைட் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் 7 -12 -5. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 4 -0 4 -1 0 -0 -1. ஸோ 4 7 -12 -5 -1 -0 -1 -4 -4 4 -12 பாருங்கள் 4 -12 -8 ரைட். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்கள், இந்த ரோ எடுத்து இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். -20 +16 +4. ஸோ இது பாருங்கள், +16 +4 20 -20 0, இங்கே 0 ஆகிடுது. அதுபோல் தான் இப்போ இதே ரோ எடுத்து இங்கே பார்க்குறோம். 16 -20 +4, இதுவும் 0 ஆகுது பாருங்கள். அதே போல் தான் இதை எடுத்து இதோட பண்ணுறோம். -4 -4 +8. மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா. ஸோ இதுமாரி பண்ணும்போது என்ன ஆகுது, இது பண்ணும்போது -20 +16 +4 0 ஆகுதுங்களா. அதே போல் இது இந்த காலமோட. ஸோ 16 -20 +4. இதை எடுத்து இதனோட பண்ணும்போது -4 +8, இதுவும் 0 ஆகிடுது பாருங்கள். இந்த காலம் இந்த ரோ எடுத்து இந்த காலமோட. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +20 -16 -4 ரைட். இப்போ இந்த ரோ எடுத்து இந்த காலமோட -16 +20 -4 ரைட்.
இப்போ இந்த ரோ எடுத்து இந்த காலமோட +4 +4 -8 பாருங்கள் எல்லாமே 0 ஆகுது பாருங்கள் 0 0 0 0 0 0 0 0 0 இது வந்து 0 மேட்ரிக்ஸ் 0. அப்போது பாருங்கள் எனக்கு இந்த பாலினாமியல் P ஆஃப் ஏவே அந்த பாலினாமியலே மேட்ரிக்ஸ் வந்து என்ன மினிமல் பாலினாமியலே மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணும்போது பாலினாமியல் வேல்யூ 0 ஆகிடுது பாருங்கள். அதுதாங்க வந்து மினிமல் பாலினாமியலோட பியூட்டியே. சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து எது நீங்கள் மினிமல் பாலினாமியலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் போட்டு பாலினாமியல் வேல்யூ 0 ஆகுதான்னு பார்த்துருங்க. அதுதான் மினிமல் பாலினாமியல். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். சார் இது 4த்துலேயும் போட்டு நான் எப்போ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்து எக்ஸாம் முடிஞ்சிருமே இல்லை? அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வேறு ஒரு இன்னொரு வேவும் இருக்குது. அந்த வேவும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு மொத்தம் 3 ஐகன் வேல்யூஸ் வரும். இது இப்போ இந்த மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ், அதனால் 3 ஐகன் வேல்யூஸ் வரும். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்க, அதுக்கு 2 ஐகன் வேல்யூஸ் வரும். அப்போது n/n மேட்ரிக்ஸு n ஐகன் வேல்யூஸ் வரும். இப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 3 ஐகன் வேல்யூஸ் இதுக்கு இருக்கும். சரிங்களா? 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஆனால் மினிமல் பாலினாமியில் அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வரும். சொல்லுது புரியுதுங்களா? இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி எதனா ஒரு பாலினாமியல் இருக்கா பாருங்கள். எதுலேயுமே இல்லை. அப்படியே இந்த ஃபேக்டர்லேருந்து நம்ம ஐகன் வேல்யூ எடுத்தோம்னா சைனை மாற்றி எடுத்துக்கணும். அதான் ஐகன் வேல்யூ. சரிங்க சார், இந்த மேட்ரிக்ஸ்க்கு 3 ஐகன் வேல்யூஸ்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. ஆனால் இங்கே 2 ஐகன் வேல்யூஸ் வர மாதிரி தான் மினிமல் பாலினாமியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு ஐகன் வேல்யூ இல்லையே. ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்துடணும் மினிமல் பாலினாமியில். ரிப்பீட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்துடணும். எது? ஐகன் வேல்யூஸ். அப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு 3 ஐகன் வேல்யூஸ்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே 2 தான் மினிமல் பாலினாமியில் வருது கொடுத்த 4 ஆப்ஷனுமே. அப்போ ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுது. சொல்லுது புரியுதுங்களா? அந்த ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூ எது? சரிங்க சார், இப்போ நீங்கள் ஐகன் வேல்யூஸ்லாம் சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரியும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எப்பயுமே இங்கே பாருங்கள், 3 ஐகன் வேல்யூஸ் λ1, λ2, λ3 இது 3ம் ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் matrix A. Let λ1, λ2, λ3 are eigen values of A அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு ஒன்று இருக்குது. ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து இந்த ஐகன் வேல்யூஸோட சம் λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3. சரிங்களா? அதே போல் டிட்டர்மினன்ட் ஏன்னு ஒன்று இருக்குது. ஐகன் வேல்யூஸ் கொடுத்தா தான் இது 3தோட மல்டிப்ளிகேஷன் λ1, λ2, λ3. சரிங்களா? ஆக்சுவலாக கிவன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏ மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை எழுதிக்கிறேன். என்ன அது? 7 4 -1 4 7 -1 -4 -4 +4. இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு ட்ரேஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஐகன் வேல்யூஸ் கொடுத்தா ட்ரேஸ் தாங்க, நோ டவுட். மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் அப்படின்னா என்னென்னா இந்த சம் ஆஃப் த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ், அதுதான் ட்ரேஸ், ஒரு மேட்ரிக்ஸோட ட்ரேஸ். அப்போது இங்கன்னா 7 + 7 + 4, இப்போது இது எவ்வளோ வருது? 18. ஸோ ட்ரேஸ் ஏ வந்து 18. ஆக்சுவலாக ட்ரேஸ் ஏன்றது என்னது? λ1 + λ2 + λ3. அதை இங்கே எழுதிக்கோங்க. λ1 + λ2 + λ3. இது ஈக்குவேஷன் 1ங்க. சரிங்களா? அதே போல் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு டிட்டர்மினன்ட் 7 × 28 -4 -4 டிட்டர்மினன்ட் உங்களுக்கு எடுக்க தெரியும் இல்லையா? 16 -4 -1 × -16 + 28. ரைட்? இப்போது 7 × இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 24 -4 × இது 12 -1 × இது +12. இப்போது இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 168. 7 × 24 168 -48
மைனஸ் 12 சிம்பிளிஃபை பண்ணுறேன் அவ்வளோதான். இப்போ 168 மைனஸ் 60 ரைட். அப்போது 108. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து 108. ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட்ன்றது இங்கே λ1 λ2 λ3 ஈக்குவல் டு 108. சரிங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷன். ஐகன் வேல்யூஸை எடுக்க போகிறேன் இப்போ. சரிங்களா? ஓகே. இப்போது சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே வாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ்க்கு 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கணும். 2 ஐகன் வேல்யூஸ் வர மாதிரி தான் 4 ஆப்ஷனுமே இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சப்போஸ் இதுலேருந்து ஐகன் வேல்யூஸ் வேணும்னா நீங்கள் சைனை மாற்றி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபேக்டராக எழுதியிருக்காங்க. ஸோ -3 +3, -12 +12. இப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் λ1 வந்து +3, λ2 வந்து +12. அதுலேருந்து சைனை மாற்றி எடுக்கிறேன். சூஸ் λ1 λ2 நானே ஆர்பிட்ரரி எடுத்து பார்க்குறேன். இப்போ இதை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னா லெட் λ1 = 3 λ2 = 12. இதில் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்னாகும்? ஸோ 3 + 12 = 18 வருமா ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது இங்கே ப்ளஸ் λ3. இன்னும் λ3 ரெண்டு தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் λ1 வேல்யூ λ2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் λ3 = 18. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 + λ3 = 18. ஸோ இந்த λ3 இங்கே வச்சுக்கோங்க. 18 - 15. 18 - 15 வந்து λ3 = 3. ஸோ λ3 வந்து கிடச்சிருச்சு. λ1 3னும் λ2 12னும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா λ3 3 வருது. சார் நீங்கள் ஏதோ சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஏதோ ஒன்று வர வைக்கிறீங்க. இது 3 தான் ஐகன் வேல்யூன்றீங்க. நான் நம்ப மாட்டேன். உங்களை யார் நம்ப சொன்னால்? நம்புறதுக்கு நான் என்னன்றேன், இந்த λ2 λ3 λ1 இதெல்லாம் கொண்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரிங்களா? இப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா நான் சூஸ் பண்ண சாய்ஸு ஓகே கரெக்டான சாய்ஸ். இந்த λ1 λ2 λ3 வேல்யூ நானாக λ1 λ2 சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு λ3 எடுத்து இதை தான் ஐகன் வேல்யூன்னு முடிவு பண்ணுறதுக்காக 2ல் போட்டு பார்க்குறேன். போட்டு பாருங்கள். இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 108 வரணும். இப்போ 3 × 12 × 3 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9 9 × 12 108 வருதுங்களா? சாட்டிஸ்ஃபை பண்ணுது செகண்ட் ஈக்குவேஷனை. ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் இது வருது. ஸோ 108 = 108. அப்போ இதாங்க ஐகன் வேல்யூஸ். இது 3 தான். அதில் ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகுதுன்னு ஆகுதா பாருங்கள். ஆமாங்க, 3ன்றது ரிப்பீட் ஆகுது. ஆனால் மினிமல் பாலினாமியலில் அட்லீஸ்ட் 1 டைமாவது லை ஆகும் அந்த ஐகன் வேல்யூஸ். அப்போ டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இதில் எது 3 and 12. அந்த 3 and 12ம் லை ஆகுறது எதில் ஃபேக்டராக எழுதும்போது சைன் மாற்றி எழுதுவாங்க. இதில் தான் ஆப்ஷன் ஏ தாங்க மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி ஐகன் வேல்யூஸ்லேருந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலிருந்து மினிமல் பாலினாமியல் எழுதலாம். இது ஒரு வே. இப்போது ஐகன் வேல்யூஸ் இந்த மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு 3 ஐகன் வேல்யூஸ். 3மே இந்த 4 ஆப்ஷன்லேயும் வரல. அப்போ ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுது. அது எதுன்னா 3 தான். சரிங்களா? சரிங்க சார், ரிப்பீட் ஆனால் என்ன, மேலே ஸ்கொயர் வரணும்ல, ஸ்கொயர் போட்டிருக்கலாமே, இவங்க ஏன் போடல? மினிமல் பாலினாமியல் அந்த ஐகன் வேல்யூஸை அட்லீஸ்ட் 1 டைமாவது வச்சுருக்கேன் 1 டைம். இந்த 4ல் எதுன்னு தான் மினிமல் பாலினாமியல் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாட்டுக்கு மேலே ஸ்கொயர் ஏதாவது போட்டு போகிறீங்க, போடக்கூடாது. ஓகே, ஸ்கொயர் இல்லாமல் தான் இருக்குது. இந்த 4ல் ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் 1 டைமாவது ஐகன் வேல்யூஸை வச்சுருக்கோம். அது எதுன்னா இதான். டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் 2 தான் வருது. ரிப்பீட் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் ஐகன் வேல்யூஸ் எல்லாம் வந்துடுது. சரிங்களா? இது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலில் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். சரி, இதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன? இந்த மினிமல் பாலினாமியலுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன? இந்த ஐகன் வேல்யூஸ் என்னென்ன வந்தது? 3 வந்தது இல்லையா? சார் ஐகன் வேல்யூஸ் 3ஆ 2ஆ? ஐகன் வேல்யூஸ் 3 தாங்க, அதில் டவுட்டே இல்லை. அதில் டிஸ்டிங்க்ட் எத்தனை? 2 தான். அந்த 2ம் மினிமல் பாலினாமியலில் வந்துடணும். அதுக்காக ஐகன் வேல்யூஸ் 3 இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஐகன் வேல்யூஸ் என்னென்ன? λ1 3 நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் லைனா. λ2 3, λ3 12. சரிங்களா? இது 3 ஐகன் வேல்யூஸ். சரி, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேணும்.
கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேணும். அதுக்கு p of x ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இதை ஃபேக்டர்ஸாக எழுதிக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸ் போட்டு எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 3னா -3, இங்கே எக்ஸ் -3, இங்கே எக்ஸ் -12. ஓகேவா? அப்போது இது எப்படி எழுதிக்கலாம்? p of x ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது. இப்போ எக்ஸ் -3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் -12. ஓகே, இதாங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஆனால் நான் கண்டுபிடிச்ச மினிமல் பாலினாமியல்னு p of x equal to minimal polynomial. மினிமல் பாலினாமியல் என்ன? x -3 x -12 இதான் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த மினிமல் பாலினாமியல் அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். டிவைட் பண்ணால் வேறு ஆன்சர் x -3. ஓகே, டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த கோஷன்ட் x -3. ஓகே, ரிமைண்டர் 0. ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும், அதுதான் டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? மினிமல் பாலினாமியல் வந்து நமக்கு x -3 x -12. சரி, இப்போது கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அந்த ஐகன் வேல்யூஸ் சொன்னால டிஸ்டிங்க்ட், இதில் எது 3 and 12 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் 3 and 12. இது ரெண்டுமே மினிமல் பாலினாமியலில் லையாதா? இதோ வருது பாருங்கள், அட்லீஸ்ட் 1 டைமாவது வரணும். சரி, இந்த மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுமா? எஸ், பண்ணும். டிவைட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? நான் பேசாமல் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து 0 வருதானே பார்த்துக்கிறேன். எனக்கு குழப்பாதீங்க. இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இவ்வளோத்தையும் சொன்னேன். புரியுதுங்களா? ஜஸ்ட்டு கொண்டு வரீங்க, அந்த பாலினாமியலில் மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணுறீங்க, அந்த கான்ஸ்டன்ட் வர இடத்துல ஐ போட்டுக்கோங்க. மேட்ரிக்ஸ் வடிவமாக எழுதணும் இல்லையா? அதுக்காக இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு போட்டு அடித்து எடுத்துகிட்டே வந்தால் 0 வருது. இப்போ இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். இது ஒரு வே. ஐகன் வேல்யூஸ் நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λi ஈக்குவல் டு 0 போட்டு இதை சால்வ் பண்ணுவீங்க தெரியுமா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அந்த வர்றது λ1 λ2 λ3 இருக்குல்ல, இந்த 3 தான் வரும். ஒன் வே அப்படியே போட்டும் கண்டுபிடிக்கலாம். சார், எனக்கு ஃபேக்டரைசேஷன்லாம் தெரியும் சார், நான் இந்த மாதிரி போட்டுட்டு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதிட்டு அது ஈக்குவல் 0 பண்ணி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸும் எடுத்துக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுவும் ஒரு வே. ஈஸியாக சில விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு இதுவும் பயன்படும். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இப்போ λ1 λ2 λ3லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க ஈகன் வேல்யூஸ். இதை வச்சுட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதலாம். ரைட், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதிட்டு மினிமல் பாலினாமியலை 4 ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணிடலாம். 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது? இதுதான். ஏன்னா ஐகன் வேல்யூஸ் வந்து 3மே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யோசிக்கவே வேணாம், இங்கே வந்துருங்க. 3 ஐகன் வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். இங்கே வந்து அந்த ஐகன் வேல்யூஸில் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் 2 தான். அந்த 2ம் இங்கே எங்கே வருது பாருங்கள். ஃபேக்டராக மாற்றி எழுதும்போது சைன் மாறி இருக்கும். ஸோ 3 and 12 தானே நமக்கு கிடைச்சது டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். அந்த டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் வச்சு ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள், சைனை மாற்றி. ஸோ இதில் தான் வருதுங்க. சரிங்க சார், மொத்தம் 3 வரணுமே, ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகுது, அதனால தான் 2 வந்துருக்கு. ஸோ அது ஆப்ஷன் ஏ தான் மோஸ்ட் சூட்டபிள். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் கொடுத்துட்டு மினிமல் பாலினாமியல் கேட்கலாம். அது எப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். ஓகே, 4ல் எது மினிமல் பாலினாமியல் அப்படின்னு கேட்டால் இன்னும் ஈஸி. சார், இந்த 4 ஆப்ஷனுமே அவங்க கொடுக்கல சார். கொடுக்கலன்னா மினிமல் பாலினாமியல் நீங்கள் சொல்வீங்களா? தாராளமாக. இந்த 4 மினிமல் பாலினாமியலும் கொடுக்காமலே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா நான் இந்த மாதிரி என்ன செய்யலாம்? ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் முதல்ல கண்டுபிடிக்கலாம். எல்லா ஐகன் வேல்யூஸும் வர மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதணும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு மட்டும் எல்லா ஐகன் வேல்யூஸும் வர மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதணும். அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இதுலேருந்து மினிமல் பாலினாமியல் எழுதணும். மினிமல் பாலினாமியல் எப்படி சார் எழுதுறதுன்னா, அட்லீஸ்ட் 1 டைமாவது நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த ஐகன் வேல்யூஸ் வரா மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதிடுங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக இதை டிவைட் பண்ணணும். இது ஓகே, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் மினிமம் டிகிரி வரணும். ஓகே, அனிகுலேட்டிங் பாலினாமியல் எழுதுவோம். அதில் எது மோஸ்ட் சூட்டபிள் பார்ப்போம். அதில் பாலினாமியல் வேல்யூ நீங்கள் எழுதுகிற எல்லா ஆப்ஷனும் என்னென்னாலும், இப்போது x - 3 எழுதிட்டீங்க, x - 12 போட்டிங்க. ஏன் சார் இங்கே ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கூடாதா?
மினிமல் பாலினாமியல் வேறு, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். மினிமல் பாலினாமியல் எழுதும்போது அந்த மினிமம் டிகிரி இருக்கணும். இந்த ரூட்ஸ் டிஸ்டிங் ரூட்ஸ் வந்துடணும். முக்கியமாக அந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து பாலினாமியல் இன்புட் பண்ணும்போது வேல்யூ 0 வரணும். ஸோ நீங்கள் எது மினிமம் பாலினாமியல்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு தடவை என்ன பண்ணிடணும், நீங்கள் மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணி பார்த்து 0 வருதான்னு பார்த்துட்டு தான் நிறுத்திட்டு வரணும். பட் இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. ஏன், அவங்க ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக மேட்ரிக்ஸ் கொண்டு வந்து போட்டு எது 0 வருதுன்னு பார்த்து சொல்லிடலாம். இல்லைனா 3 ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்கே 2 தான் வர மாதிரி இருக்குது எல்லா ஆப்ஷனுமே. அட்லீஸ்ட் 2 இங்கே இருக்குன்னா அப்போ ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகுது. ஆனால் நம்ம 3 கண்டுபிடிச்சிடும் போது 3 தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ அது ஒன் டைம் அக்கர் ஆனால் போதும்னு இது நம்ம சூஸ் பண்ணி ஆப்ஷனாக சொல்லிட்டு வரலாம். நீங்கள் வேணும்னா ஏவை இன்புட் பண்ணி பாருங்கள், 0 வரும். ஓகே, நீங்கள் மினிமல் பாலினாமியல் ஒன்ஸ் எதை சொல்கிறீங்களோ அதில் அந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து இன்புட் பண்ணும்போது பாலினாமியல் வேல்யூவே டோட்டலாக 0 ஆகிடும். அதுதான் மினிமல் பாலினாமியலோட பியூட்டியே. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் மினிமல் பாலினாமியலோட பிரச்சனையாகவே இருந்தது. அதுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் சப்போர்ட் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே வாங்க. நிறைய நியூ கமர்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கால் பண்ண உடனே சார் நிச்சயமாக நல்லா புரியுது சார், சப்ஜெக்டே எனக்கு தெரியாத இருந்தது, இப்போ தான் சார் சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு நல்லா உணவுபூர்வமாக கால் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்தமாரி சப்ஜெக்டை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் நம்ம டார்கெட். நம்ம நல்லா புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க. நீங்கள் எனக்கு வந்து போட்டித் தேர்வு ஒன்றும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, சப்ஜெக்ட் தெரியுது, இதுவே எனக்கு அப்படியே ஆத்ம திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஃபோனில் அவ்வளோ கால்ஸ் வந்தது. ஸோ சப்ஜெக்ட் நல்லா புரியணும், அப்படியே தெரிஞ்சுக்கினே போயிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் அழகாக நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிளியர் பண்ணாலும் நல்லா ஒர்த்தாக ஆனால் ஆளாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட்லாம் சும்மா அப்படி இருப்பான். அந்த அளவுக்கு வந்து சப்ஜெக்ட் புரிஞ்சிட்டு நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே என்னென்னா ஒன்றுமே தெரியாமல் கிளியர் பண்ணிட்டு போய் வேலையில் உட்கார்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. நம்ம நல்லா போஸ்டிங் வாங்க லேட்டானாலும் பரவாயில்ல, நான் நல்லா தெரிஞ்சுக்கினே போயிட்டு நான் போஸ்டிங் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ சுலபமானாலும் இருந்துக்குங்க, தப்பே இல்லை. பட் தெரிஞ்சுட்டு போகிறோம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், இன்னும் போஸ்டிங் வாங்கலை, நோ ப்ராப்ளங்க. எதுவுமே தெரிஞ்சிக்காமல் போய் போஸ்டிங் வாங்குறது தாங்க தப்பு. ஓகே, நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 400 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். அது எல்லா வீடியோவும் ப்ளே பண்ணி மெல்ல ஆறாமற பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க சார். இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருங்க சார். கொஞ்சம் கமிட்மெண்ட், அடுத்தடுத்து கமிட்மெண்ட், நிறையா ஒர்க் இருக்குது, மெட்டீரியல் எழுதுகிற வேலையும் போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸ் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். சில நாள் வேகமாக வச்சு தட்டி விட்டுருவேன், மொத்தம் அடின்னு அடிச்சு விட்ருவேன். ஸோ நீங்கள் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டுதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.